நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம பல பயிற்சிகள், பலன்கள், மாத வருட பலன்கள்லாம் பார்த்தோம். இப்போது வித்தியாசமாக நமக்கு தேவையானது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நமக்கு கட்டம், ஜாதக கட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு நாம் பிறந்த உடனே எந்த திசையில் நம்மளுடைய லைஃப் ஆரம்பிக்கிறது, போன பிறவிலேருந்து கண்டினியூவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதக கட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த ஜாதக கட்டத்தில் சூரியனுடைய இம்பார்ட்டன்ஸ், 12 லக்னத்துக்கும் சூரியன் எந்த அளவிற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். முதல்ல இது தேவையா அப்படின்னு தோணும். அடுத்தது தேவைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தோணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சில சமயங்களில் சூரியன் எந்த இடத்துல இருந்தால் நல்லது, எந்த இடத்துல இருந்தால் நல்லது இல்லை. இந்த 3 கிரகங்கள் இருக்குது, ரொம்ப அதி தீவிரமான கிரகங்கள். சூரியன், குரு, அடுத்தது சுக்கிரன். சூரியனை வச்சு தான் இந்த அண்ட சராசரங்கள் சுற்றுறது. இந்த நம்மளுடைய கோளம் அப்படிங்கிறது சூரியனை வச்சு தான் இருக்குது. அந்த சூரியனை வைத்து சூரியன் ஒளி தரக்கூடிய கிரகங்கள் சூரியன், அதனிடமிருந்து சந்திரன். நாம் பூமியில் இருக்கோம். இதை தவிர 5 கிரகங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரன். இவர்களை தவிர சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது 2 கிரகங்கள். இதை வைத்துத்தான் நம்ம ஜாதகங்களை கணிச்சுருக்கோம். இது சில பேர் அதற்கடுத்து நெப்டியூன், புளூட்டோ சேர்த்துக்கிறாங்க, மாந்தி சேர்த்துக்கிறாங்க. சில இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா ராகு கேதுவே சேர்க்கப்படாமல் இருந்தது. சார், ராகு கேது எதனால் சேர்க்கப்படலை? யார் சார் ராகு கேது அப்படிங்கிறது? நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு எந்த கிரகமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதை செய்யக்கூடியது, கெட்டதை செய்யக்கூடியது. இட் இஸ் அ பேலன்சிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாமே நல்லதுக்கு தான், சில சந்தர்ப்பங்களில் கெட்டதும் செய்யும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சூரியன், சுக்கிரன், குரு, ஒரு பக்கம் புதன், இன்னொரு பக்கம் இதை ஒளி வாங்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த பக்கம் வரும். அதற்கடுத்து சனி, செவ்வாய், ராகு. இந்த புதனும் கேதுவும் கூட பல சந்தர்ப்பங்களில் நல்லதையே செய்வதாக அமைகிறது. ஆனால் சனி, ராகுன்னு சொல்கிறோம். ராகு தசையில் ஒரு மனுஷனுக்கு பலவிதமான ஏற்றங்கள் வருவதுண்டு. அதே மாதிரி தான் 7 நாட்டு சனியாகட்டும், சனி தசையாகட்டும், இதெல்லாமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவைகளாகத்தான் இருக்கின்றன. இருந்தாலுமே நம்ம அதை ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பிரித்து வச்சுருக்கோம். அதில் முதன்மையாக வரக்கூடியது சூரியன். இந்த சூரியனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உள்ள போகலாம். ஏன்னா சூரியனை பேஸாக வச்சு தான் லக்னம் கணிக்கப்படுகிறது. சூரியன் தான் காலபுருஷனுடைய முதல் இடமான மேஷத்திற்கு உச்ச கிரகமாக வரக்கூடியவன் சூரியன் தான். அதனால் இந்த சூரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சூரியன் அப்படின்னுச்சு யாக்ஞவல்கியர் இந்த சூரியனை பற்றி சொல்லியிருக்கார். சூரியனை பற்றி பலவிதமான ஏற்றங்கள் சொல்வதுண்டு. இந்த சூரியன் நம்முடைய பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி உள்ளது, அதற்கு நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப பல விதத்தில் கால்குலேஷன்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. யாக்ஞவல்கியர் என்னைக்கோ சொல்லி வச்சுட்டார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் அப்படிங்கிறது 108 சூரியன்களை அடுக்கிண்டு போனால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம். ஸோ 108 சூரியனை அடுக்கிண்டு போனால் அப்படின்னா அப்போ ஒரு சூரியனுடைய அளவு எவ்வளோன்னு தெரியணும்ல. ஒரு சூரியனுடைய விட்டம் அப்படிங்கிறது 108 பூமியை அடுக்கிண்டு போனால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் ஒரு சூரியனுடைய விட்டமாக. இதை வைத்து நம்ம எவ்வளோ தூரம்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 108 சந்திரன், பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர யாக்ஞவல்கியர் பல விஷயங்கள் சூரியனை பற்றி சொல்லியிருக்கார். ஒரு அபரிமிதமான கிரகம் அந்த சூரியன். ஏன்னா நமக்கு செவ்வாய்க்கே இங்கேருந்து இன்னும் மார்ஸுக்கே
கோளத்துக்கு அனுப்பலை, இன்னும் சந்திரனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. மார்ஸையே கிட்ட நெருங்க முடியல. அதுக்கப்புறம் தானே சூரியன். அந்த சூரியனில் 21 கருப்பு புள்ளிகள் இருக்குது அப்படின்னு யாஜ்ஞவல்கியர் எந்த காலத்திலேயோ சொல்லி வச்சுருக்கார். யாஜ்ஞவல்கியர் எப்படி தசரதனுக்கும் ராமனுக்கும் வசிஷ்டரோ, அந்த மாதிரி ஜனகனுக்கு யாஜ்ஞவல்கியர். இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், சூரியனில் பிளாக் டாட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க நம்ம ஆளுங்க, நாசாலையும் மற்ற இடத்துலையும். ஸோ இப்படி சூரியனை பற்றி பல விதங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூரியன் நம்முடைய கட்டத்தில் வலுவாக இருக்கணும் சார். இப்போது மேஷ ராசி, அந்த சூரியன் அப்படின்னா முதல்ல ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் வலுவாக இருக்கணும். அடுத்தது சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். சூரியன் வலுவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் 1, 2, 4, 5, 7, 9, 10 இந்த இடங்களில் இருந்தால் சூரியன் வலுப்பெறும் அப்படிங்கிறது. சூரியன் நமக்கு 5ஆம் வீட்டுக்குடையவன். 5ஆம் வீட்டுக்கு சிம்மத்துக்கு அதிபதியானவன் சூரியன். சூரியன் சந்திரன் மட்டும்தான் தனித்தனி கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். சனி 2 கட்டம் அதிபதி, குரு 2 கட்டத்துக்கு அதிபதி, செவ்வாய், புதன், சுக்கிரன் அத்தனை பேருமே 2 கட்டத்திற்கு அதிபதியானோம். ஆனால் சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு கட்டத்துக்கு தான் அதிபதி. ஏன்னா அவை இரண்டும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள், மற்றவை வாங்கக்கூடிய கிரகங்கள். சந்திரனே சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடிய கிரகம் தான். அதனால தான் அவைகளுக்கு இரண்டிற்கும் ரொம்ப குறைச்சலாக இருந்தாலுமே ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட சூரியன் எங்கே இருந்தால் வித்தியாசமாக இருக்கும்? நமக்கு முதல்ல சூரியன் என லக்னாதிபதி எல்லாருமே லக்னத்தில் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. 12 ராசிகளுக்குமே 12 லக்னத்திற்குமே நாம் பேசுகிறது இப்போ லக்னம் தான். இப்போ லக்னத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய். ஆனால் செவ்வாய்க்கு மட்டும் இங்கே ஒரு சின்ன குறைச்சல் இருக்குது. ஏன்னா ஏன் குறைச்சல் அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம் 3, 6, 8, 12ஆம் இடங்கள் அப்படின்னு சொல்கிற போது ஒளியினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒளி தத்துவம் எடுத்துக்கலாம். பல விதங்களில் பல பரிமாணங்களில் இப்போது இவை ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. சாயனர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடியவரில் சாயனர் ஒருத்தர் ரொம்ப அழகாக சூரியனை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒளி பெறக்கூடிய செவ்வாயை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார். ஏன்னா சூரியனும் கிட்டத்தட்ட சிவப்பு குங்கும கலர், அதே மாதிரி செவ்வாயும் சிவப்பு நிறம். அதனால் இது ரெண்டுத்திற்குமே மேன்மை தரக்கூடியது. ஆனாலும் செவ்வாய் இந்த மேஷத்தில் இல்லாமல் இருக்கிறது ஒரு உத்தமமான படிப்பாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். சூரியன் இங்கே இருந்தால் எப்படி சார் இருக்கும்? சூரியன் மேஷத்தில் இருந்தான்னா மிக உச்சத்தை பெறக்கூடியவனாக இருக்கிறான். உச்சம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பலவித நன்மைகளை செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது சார். அதாவது எதையுமே டேர் அண்ட் டெவில செய்யக்கூடியவர்களாக, எந்த டெசிஷனையும் உடனே எடுத்து அதை டிசைட் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக சூரியன் மேஷத்தில் இருந்தான்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டிலையும் சூரியன் இருந்தான்னா ஒவ்வொரு வீட்டுக்கும், ஏன்னா இப்போ சூரியன் இருந்தால் அப்படிங்கிற போதே தனித்துவமாக இருந்தாலா மற்ற கிரகங்களோடு இருந்தாலா, இப்படி நம்ம பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டுன்னு போச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 12 × 12 × 9 × 9 அந்த அளவுக்கு ஒன்றுனே நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போ சூரியன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சூரியனால் ஏற்படக்கூடியது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சூரியன் வரும். அந்த சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த சூரியனால் நமக்கென்ன லாபம், நமக்கென்ன ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அது மட்டும் அல்லாமல் சூரியனை நாம் வழிபட வேண்டும். இந்த சூரியனை எப்படி வழிபடுவது, என்ன சொல்லி வழிபடுவது, எந்த சந்தர்ப்பங்களில் வழிபட்டால் நமக்கு கொஞ்சம் ஏற்றம் கிடைக்கும்? வாழ்க்கைங்கிறது எதிர்பார்ப்பு தான் சார், இல்லையா? எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நல்லது கிடைக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு இடத்திற்குன்னு ஒரு ஏற்றங்கள் உண்டு. நிலத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் வேறு, நீரில் இருக்கக்கூடிய ஏற்றம் வேறு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு கண்டத்திற்குன்னு ஒரு நிலப்பரப்புக்குன்னு தனித்தனி தன்மைகள் உண்டு. இப்போ நாம் பொதுவாக பார்க்குறது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தன்மைகளைத்தான் இதை வைத்து பார்க்கறது தான். ஸோ ஏன்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு, ஒளிவாங்கும் தன்மை, வெளியில் கொடுக்கும் தன்மை இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்,
ஸோ பல தத்துவங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதனால தான் ஒவ்வொரு இடத்திற்குமான வேறுபாடுகள் உண்டு, ஒவ்வொரு இடத்திற்குமான புவிக்காந்த சக்தி உண்டு, அது கொடுக்கக்கூடியது பர்சன்டேஜ் உண்டு. இந்த மாதிரி பார்க்கச்சே தனியாக சூரியன் இருந்தால் மட்டும், ஏன்னா புதனோடு சம்பந்தப்பட்டிருந்த சூரியன், குருவோடு சம்பந்தப்பட்ட சூரியன், ஏன்னா குரு வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன். 1, 5, 9 காலபுருஷனுடைய ரொம்ப அழகான தத்துவங்களில் ஒன்று சார். ஸோ இந்த எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை. அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்காவது நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமா சார்? இப்போ வெளியில் போகிறோம், எதிர்பார்த்து தான் போகிறோம். வண்டியில் காற்று அடிச்சுட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா, ஒரு 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகணுன்னா வண்டியை செக் பண்ணிட்டு போகிறோம். அதே ஒரு 200 கிலோமீட்டர் லாங் போகணுன்னா என்ன பண்ண போகிறோம்? வண்டியை ஆயில் இருக்கா, சரியாக இருக்கா, காற்று இருக்கா, டயர் எப்படி இருக்குது, இதையெல்லாம் கொஞ்சம் ஃபர்தராக செக் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சின்ன 200 கிலோமீட்டர் போகிறதுக்கே நம்ம இவ்வளோ செக் பண்ணுறோம். ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு குழந்தை, ஒரு பொண்ணை, ஒரு பிள்ளையை கையை பிடித்து கொடுக்கும்போது, வாங்கும்போது எந்த அளவுக்கு நாம் அதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் லைஃப்பை பற்றி யோசிக்கிறோமா? என்ன யோசித்தாலும் நடக்க போகிறது. இப்போ வண்டியில் போகிறோம் அப்படின்னா நாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக போகிறோம் அப்படிங்கிறதுனால பஞ்சர் ஆகாமல் இருக்கா? ஆறுதே இல்லையா? அந்த மாதிரி லைஃப்பில் யோசிக்கிறது தப்பு கிடையாது, எதிர்பார்ப்பில் தப்பு கிடையாது, அதற்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால தான் இந்த ஜாதக கட்டங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. பல பேர் பலவித கோணங்களில் பார்ப்பதுண்டு. இப்போ ஒவ்வொருத்தருக்குமான கோணங்கள் உண்டு. ஒவ்வொரு ஈவன் சனிக்கு எடுத்துட்டாலே பார்வைகள்னு சொல்கிறோம். 3, 7, 10 பார்வைகள். செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள். இந்த ஒவ்வொரு பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. நேர் பார்வை, அதனுடைய டிகிரி வேரியேஷன் அப்படிங்கிற போது ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும் விதம், ஒவ்வொருத்தரும் படித்த படிப்பு, அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அறிவு, இதெல்லாமே மாறுபடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேஷ லக்னத்திற்கு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான. காலபுருஷன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது, காலபுருஷனுடைய அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறோம், சனைஸ்வரன்னு சொல்கிறோம். பகவான்னு சொல்கிறது குரு பகவான்னு சொல்கிறோம், புத பகவான்னு சொல்கிறோம். ஏன்னா அத்தனை கிரகங்களையுமே நம்ம பகவான்னு சொன்னாலுமே சூரியனுக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு. என்ன, சூரியன் மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகவும் சூரிய நாராயணராகவும் நம்ம வழிபடுறோம். அதனால் அந்த சூரியன் கெடாமல் இருக்காரா? 1ஆம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, உச்சத்தை கொடுக்கக்கூடியவன சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது. இப்போ 1ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பலவித ஏற்றங்கள் இருக்குன்றதுனால டெசிஷன் எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் செவ்வாய் வீடு கொஞ்சம் அரகண்டாக இருப்போம். அந்த இடத்துல சூரியனும் உச்சமாக இருக்கான் அப்படின்னா எவ்வளவு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எந்த ஒரு டெசிஷனையுமே நம்மளால் உடனே எடுத்து விட முடியும். அது சில சமயங்களில் மற்ற கட்டங்களில் இருக்கக்கூடிய புதன் எங்கே இருக்கிறான்றதை பொறுத்து, குரு எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து அந்த டெசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 2ஆம் இடம் ரிஷப லக்னம், அந்த ரிஷபத்திலே உச்சம் பெறக்கூடியவன் சந்திரன். அது மட்டுமல்ல, இந்த சூரியன் இங்கு இருக்கும்போது எதிரியிலே இருக்கக்கூடிய, அதாவது துலாத்திலே சந்திரன் இருந்தானே ஆனால், அந்த பௌர்ணமியில் நாம் பிறந்திருந்தோமே ஆனால் அதற்கு ஏற்றங்கள் நிறைய உண்டு. ஸோ இப்படி வெறும் சூரியனை வைத்து மட்டும் நாம் இப்போ பார்க்குறோம். ஆனாலும் மற்ற கிரகங்களையும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயின். சூரியன் அப்படிங்கிறவன் கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்கண்டே அதிபதியாக விளங்கக்கூடியவன். ஏன்னா முதல்ல அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3ஆவது நட்சத்திரமாக விடக்கூடியது. ஸோ அந்த மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் இரண்டுக்குமே வரக்கூடியவன் சூரியன். அந்த கால் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நம்முடைய, இது மட்டுமல்ல, சூரியன் 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடியவன். அது சனி உச்சம் பெறக்கூடிய வீடு, அது சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரனுடைய வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒரு மேம்படும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்படி சார், மேம்படும் தன்மைனா அதாவது ஆண், இதை விட நம்ம பார்க்கச்சே நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சார். ஒன்று பார்க்கச்சே, அதாவது என்னென்ன, ஆண் பெண் கட்டங்கள்னு இருக்குது. அது தவிர உபயராசிகள் நண்பர்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியும் உபயராசினா என்ன அப்படின்னு, உபய லக்னம்னா என்ன அப்படின்னு. அது தவிர இது சாதாரணமாக நெருப்பு கிரகமாக சொல்லக்கூடிய, நெருப்பு இடமாக, நெருப்பு, நீர், காற்று, அடுத்தது இப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் நாம் அதை
அறுதிட்டு சொல்கிறோம். இது ஒன்று நெருப்பு, அடுத்தது தனுசு, அதுக்கு அடுத்தது சிம்மம். இது மூன்றுமே நெருப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன் நீரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கடகம், விருச்சிகம், இது மூன்றுமே நீரை குறிக்கக்கூடியதாக, நிலத்தை குறிக்கக்கூடியதாக, அடுத்தது காற்றை குறிக்கக்கூடியதாக இப்படியாக அமைந்திருக்கிறது. சரியா? ஸோ அடுத்து இதில் 2ஆம் இடத்திற்கு சூரியன் இருக்கும்போது, மேஷ லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சூரியன் மிகவும் உத்தமமான ஒரு மனது திடத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பரிவர்த்தனையாக இருந்தால் மிகவும் ஏற்றமாக இருக்கும். 4ஆம் வீட்டுக்குடையவன் 5ஆம் வீட்டுக்குடையவன் அங்கே இருந்தாலும், ஏன்னா அவனுடைய சூரியன் அங்கே தான் இருக்கா. 5ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மேன்மையை தரக்கூடியது. எந்த ஒரு காரியத்தையுமே நாம் செய்யும்போது மனம் ரொம்ப கிளியராக இருக்கும் சார். சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிற போது மனம் வாக்கு காயம் அப்படின்னு சொல்கிறோமே, அது கிளியராக இருக்கும். தனியாக இருந்தான்னா, மற்ற கூட இருந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 3, 6, 8, 12 இடங்களில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னா கொஞ்சம் தன்மை இழந்தவனாக சொல்லக்கூடியது. ஆனாலும் இது புதனுடைய வீடு. புதனுக்கும் சூரியனுக்குமாக தத்துவத்தை எந்த ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னுச்சே அதற்கு உரியவனாக வரக்கூடியவன் புதன். அதனால் அந்த காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவன் புதன். அந்த புதன் மேன்மை பெற்றிருந்தானே ஆனால் சூரியன் அங்கே பரிமளதற்கு சான்ஸ் உண்டு. அந்த புதன் மேன்மை இல்லாமல் தோஷம் பெற்று அல்லது நீச்சம் பெற்று மற்ற இடங்களில் இருப்பானே ஆனால் அந்த இடம் பரிமளிக்கக்கூடியதாக நாம் கொள்ள முடியாது. அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் சூரியன் அதே மாதிரி இங்கே சந்திரன் வரும்போது சூரியன் வரும்போது அது அமாவாசையாகவும் கொள்ளப்படுகிறது. ஆனால் சந்திரனுடைய வீடு, சந்திரன் உச்சமாக ஆட்சியாக இருக்கக்கூடியது. சந்திரனுடைய உச்சம் ரிஷபத்தில். ஸோ 4ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது எல்லா விதமான ஏற்றங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது எந்த காலில் சூரியன் நிற்கிறான் அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். ஏன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிறது புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான வீடு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவனுடைய கால். அந்த குரு இங்கே உச்சமடையக்கூடியவன். 4ஆம் வீட்டில் குரு உச்சம். குரு 4ஆம் வீட்டில் உச்சனாக இருப்பானேயானால் அந்த இடத்திலே சூரியனோடு சம்பந்தமாக இருந்தால் மிகவும் ஏற்றமாக இருக்கும். அந்த காலிலே சூரியன் இருந்தாலும், ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டுக்குடையவன் தான் குரு. அதனால் அந்த காலிலே குரு இருக்கிற போது ஏற்றமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்திலே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, அடுத்தது புனர்பூசம், பூச நட்சத்திரம் சனியினுடைய கால். சனி அந்த 7ஆம் பார்வையாக சனிக்கும் சூரியனுக்குமே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சார். அதனால் சனி சூரியன் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது சனியினுடைய வீட்டை பார்க்குறார். அந்த இடம் 10ஆம் இடம் சூரியனுடைய பார்வைப்படுவதனால் ஏற்றம் பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பிஸ்னஸ், நம்ம 10ஆம் இடம் சூரியன் வரும்போது பலவித பார்வைகளை பார்க்க போகிறோம், பலவித நன்மைகளை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளில் கொஞ்சம் 7ஆம் பார்வையாகவும் சூரியன் கொடுப்பதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதற்கு அடுத்தது சிம்மம், தன்னுடைய சொந்த வீடு, உச்சம் பெறக்கூடியவன், ஆட்சியாக இருக்கக்கூடியவன். ஆட்சி சிம்மத்தில் ஆட்சி சூரியன் 5ஆம் வீடு 1, 5, 9 அப்படிங்கிறதுல ஏற்றம் தரக்கூடிய வீடுகளில் ஒன்று. அதனால் சிம்மத்தில் சூரியன் இருப்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதுதான். அடுத்தது கன்னி. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், புதன் ஒரு இடத்தில் ஏற்றம். எப்படி 2 இடங்களில் இருக்கிற போது 2 வீட்டில் இருந்தாலுமே நாம் எந்த வீட்டில் இருக்கோம், எந்த வீட்டை வாடகைக்கு விடுறோம், அப்படி தானே இருக்குது. 2 பேருமே நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஆனால் 2 வீட்லேயும் நாம் இல்லை. ஆனாலும் சில பேர் இருக்காங்க, ஒரு வீட்டில் நாம் இருந்துட்டு ஒரு வீட்டை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் அமைவதுண்டு. அந்த மாதிரி இதில் கன்னிக்கு இந்த இடம் ஏற்றத்தை தரக்கூடிய இடமாக, ஆனாலும் நமக்கு 6ஆம் வீடாக இருப்பதால் சிறிது நஷ்டத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல சூரியன் இருக்கிற போது, ஏன்னா அடுத்தது வரக்கூடியது செவ்வாய் 7ஆம் வீடு. அந்த இடத்துல சூரியன் நீச்சனாக இருக்கக்கூடியது. ஆனாலும் அந்த சூரியனுடைய பலம், சூரியன் எங்கே இருந்தாலும் குருவுக்கும் சூரியனுக்கும் சரி, அவன் உச்சனாக இருந்தாலும் நீச்சனாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் தன்னால் சாதிக்கக்கூடியதை தான் சாதித்து கொண்டே இருக்கக்கூடிய வலிமை படைத்தவன் சூரியன். அதனால் ஒன்று நாம் இது ஒன்று புரிஞ்சுக்கணும். சூரியனை பற்றி நாம் சிந்திக்கும் போது அந்த இடத்திற்கு, இப்போ சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருக்கா அப்படின்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி. அந்த அதிபதி எங்கே இருக்கான், அந்த அதிபதி எப்படி இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கானா, நீச்சனாக இருக்கானா, மறைவிடஸ்தானத்தில் இருக்கானா, அதை பொறுத்து இந்த சூரியனுடைய வலிமை. ஏன்னா முதல்ல அதுதான் முக்கியம், அதற்கடுத்து சூரியனுடைய வலிமை. சூரியன் 8ஆம் இடம்
7க்கு அடுத்தது 8, 8ஆம் இடத்துல இந்த சூரியன் மட்டுமே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது வலிமையை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. மறைவிடஸ்தானமாக இருந்தாலும் விருச்சிகத்திலேயும் சூரியன் ஏற்றத்தை பெறக்கூடியவனாகத்தான் இருக்கிறார். ஏன்னா நான் முதலே சொன்னேன், என்ன இருந்தாலுமே சூரியனுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சார். ஒவ்வொன்றும் ஏன்னா சூரியன் அப்படின்னு எடுக்கச்சு அந்த சூரியனுக்குள்ள விஷயங்களை நம்ம சொல்லச்சு ஏரியஸ் இங்கிலீஷில் பார்க்கச்சு அந்த ஏரியஸ் அப்படிங்கிற வீடு, மேஷம் அப்படிங்கிற வீடு பல விதத்துக்கு நமக்கு தார்மீகத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. உதாரணத்துக்கு 2-3 சொல்கிறேன். இன்டலெக்ட் அப்படிங்கிறது இங்கே தான், அதாவது 2 இருக்குது, அறிவு அண்ட் இன்டலெக்ட். அந்த இன்டலெக்டை கொடுக்கக்கூடியது பெனட்ரேட்டிங் த இன்டலெக்ட் அப்படின்னு பெனட்ரேட்டிங் த இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆராய்ந்து நுண்ணறிவாக பார்க்கக்கூடிய அறிவு அப்படின்னு. அறிவை கொடுக்கக்கூடியது புதன், அதை ஆராய்ந்து அறியக்கூடியது சூரியன். இதற்கு அடுத்தது சூரியனுடைய சைன், அதாவது மேஷம் வந்து காப்பருக்கு லிங்க்கு கலரில் வந்து நம்ம சூரியன் அப்படின்னுச்சு செவ்வாயை கலர் வேறு மாதிரி சொல்கிறோம். சூரியன் கொஞ்சம் பிங்கிஷ் ரெட்டாக இருக்கக்கூடிய கலர். சூரியன் தான் அக்ரிகல்ச்சருக்கு மேன்மையை தரக்கூடியது. அதுக்கடுத்தது சூரியன் தான் ரியல் எஸ்டேட்டு, பாலிட்டிக்ஸு, ஷேர் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, லக்ஸுரி குட்ஸு, கிஃப்ட் குட்ஸு, இப்படியாக சொல்லிக்கொண்டே போடலாம். ஆனால் இதை விட இன்னும் சொல்லக்கூடியது நம்ம மனசு, ஹெட்டு, முதல்ல மேலேருந்து வரச்சே சூரியன் தான் அதுக்கு காரணகர்த்தா. மேலே இருக்கக்கூடியது ஹெட்டு. அதுலேயே அதற்கு இருக்கக்கூடிய நரம்புகள் வேறு, அது இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆர்கன்ஸ் வேறு. நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டில் அதுக்குள்ளே இருக்கிறது மெயினாக ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. அந்த கைண்ட்னஸ் சூரியன். பேஷண்ட், அமைதி அப்படிங்கிறதும் சூரியன் தான். எந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவனும் சூரியன் தான். அதற்கு அடுத்தது முதல்ல பார்த்தோம் இன்டலெக்ட்னு. அந்த இன்டலெக்டில் இருக்கக்கூடிய இன்ட்யூஷன், நமக்கு அறிவு இருக்கும் சார், அந்த அறிவை எப்போ பயன்படுத்தணும்னு இருக்கு. அந்த அறிவை எப்போ பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் நமக்கு 10ஆம் இடத்தில் இருந்தாலும் மேஷத்தில் இருந்தாலும் சில சமயங்களில் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக, ஏன்னா செவ்வாயினுடைய வீடு இதை விட அங்கே வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியவன் செவ்வாய். ஏன்னா செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாக இருந்தால் இந்த வீட்டில் உச்சமாக செவ்வாய் அதாவது ஆட்சியாக இருப்பதை விட விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பது என்பது மேன்மையை தரக்கூடியது. அதனால் அந்த வைப்ரேஷனோடு அங்கே சூரியனும் இருந்தால்னா கெடுதலாக இருந்தாலுமே நமக்கு நன்மையை தரக்கூடியவன். ஒரு டெசிஷனை ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கும். பல மேல் அதிகாரிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சில சமயத்தில் ராங்காக போகிறதும் உண்டு, சில சமயத்தில் ரைட்டாக போகிறதும் உண்டு. ஆனாலும் அவர்கள்ட்ட பேப்பர் வச்சே உடனே அந்த டெசிஷன் எடுக்கணும். இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபயர் அப்படின்னு ஃபயர் ஸ்டேஷனுக்கு மெசேஜ் வருது. இவங்க அந்த உண்மையா பொய்யா, அந்த இடத்துல உண்மையாகவே ஃபயர் ஆகிருக்கா ஃபயர் ஆகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட உடனே ஆக்ஷன் எடுக்கணும், உடனே வண்டியை கிளப்பணும், அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் மெயின். அதற்கப்புறம் தான் ஆராய்ச்சி. அந்த மாதிரி டெசிஷனை எடுக்கக்கூடியதாக சூரியன் இருக்கிறார். இதற்கு அடுத்தது சூரியன் நம்ம பார்க்கணுன்னா குட் கம்யூனிகேஷன், அந்த மேஷம் அப்படிங்கிறது சொல்லணும், அதற்கு உரியவனாக இருக்கக்கூடியது, அந்த இடத்திற்கு உரியது, இதையெல்லாம் தரக்கூடியவனாகத்தான் அமைந்திருக்கிறான். மேஷ இடத்திற்கு என்ன அப்படின்னு நம்ம உடலில் இருக்கக்கூடியதில் நம்ம சொன்னோம். சூரியன் வந்து மேலே இருக்குது. சூரியன் மேஷம் மட்டும் இல்லை, சூரியனும் ஒரு பெரிய ஆக்ரோஷம் உள்ளவன் அப்படின்ட்டு கிளாண்டில் சொல்லச்சே செல்லார்ஸ் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம். அந்த தைராய்டு கிளாண்டு சூப்பர் நேச்சுரல் சக்தியை கொடுக்கக்கூடிய கிளாண்டு, ஃபேஸ் ஃபுல்லாக சொல்லக்கூடியது, இதையெல்லாமே வரக்கூடியது மேஷம். அதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியவனாக எங்கே இருந்தால் அதை பிரதிபலிப்பான் அப்படிங்கிறது, அந்த இடத்துல யார் இருக்கா, சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சூரியன் நமக்கு 9ஆம் இடத்தில் இருந்த 9ஆம் இடம் இருந்து காலபுருஷனுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிறது மிகவும் ஏற்றம் தரக்கூடிய 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தானே ஆனால், ஏன்னா குருவனுடைய வீடு, அந்த இடம் வந்து குருவனுடைய வீடு. அந்த குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியன் வந்து பலவிதமான நமக்கு வந்து அந்த இடம் 9ஆம் வீடு அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் நல்லதாக அமையும். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய தகப்பனாருக்கு ஒரு சின்ன டிஸ்ப்ளஷர், அதாவது
ஒரு ஸ்திரமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியதாக சூரியன் அங்கே இருந்தான்னா அமைந்திருப்பான். ஃபாதருக்கு ஒரு சிக்னஸை கொடுக்கக்கூடியதாக சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தான்னா ஃபாதருக்கு ஒரு வியாதி இருக்கக்கூடியதாக ஒரு சிக்னஸ். வியாதி அப்படின்னா ரொம்ப பெரிய வார்த்தை, சரி அதே வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு அந்த இடத்துல சூரியன் இருந்தான்னா குருவனுடைய வீட்டில் அது ஒரு அக்விசிஷன் ஆஃப் வெல்த், நம்ம பணம், வீடு, மனை, வாகனம் சேர்க்கக்கூடியதை இடமாக சூரியன் அமைந்திருக்கிறார். அதுக்கடுத்தது அந்த குரு எங்கே இருக்கான்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கான்றதையும் அதுவும் உண்டு. அதுக்கடுத்தது நமக்கு வரக்கூடிய பிளேம்ஸு, இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனுடைய, குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனுடைய பலன். இதுக்கு அடுத்தது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடியது குரு என்பது ஆளுமை தன்மையை கொண்டதுனால அந்த இடத்துல சூரியன் இருக்கிற போது ரொம்ப டெசிஷன் எடுக்கிறது, ஹெட் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதனாக நாம் இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் இன்னும் சொல்லணுன்னா, நாம் அந்த இடத்துலையே இருந்தோம், அந்த 9ஆம் வீட்டில் சூரியன் இருந்து, அதாவது மேஷ லக்னக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் இருந்தானே ஆனால் அந்த இடத்தை விட்டு வெளியில் வருவது அப்படிங்கிறது மிகவும் நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் 10வது வீடு மகர ராசி. மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது சனியினுடைய சம்பந்தப்பட்ட சூரியன். அந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே மகரம் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது. சனியினுடைய வீட்டிலே கும்பம், மகரம் கும்பத்தில் ரொம்ப பிடித்தமான வீடு சனிக்கு மகரம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், மேஷத்திற்கு 10ஆம் இடம் சூரியன் அப்படிங்கிறது அரச உத்தியோகம், பாலிடிக்ஸ், எம்பி, எம்எல்ஏ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கக்கூடியது. அதுவும் எம்பி எம்எல்ஏவும் வேறு விஷயங்கள் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு உயர் அரசாங்கத்தோடு தொடர்பு கூடையதை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அமைந்திருக்கிறார். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதுவும் சனியினுடைய வீடு. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானமான வீடு. நமக்கு உயர் பொசிஷன், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் சூரியன், மற்ற சனி எங்கே இருக்கான்றதை பொறுத்து உயர் பொசிஷன், நல்ல நிலைமையை, ஒரு வாழ்க்கையில் மேம்படக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் சூரியன் அந்த இடத்துல இருக்கிறார். அடுத்தது 12ஆம் வீடு, மேஷத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன். 12ஆம் வீடு அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலுமே, என்னால் அது சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, குருவனுடைய வீடு, காலபூஷனுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவனுடைய வீடு. ஆனால் 9ஆம் வீட்டுக்கு அளவிற்கு குருவுக்கு இந்த இடத்துல ஓரளவுக்கு வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம். அதனால் அங்கே சூரியன் இருக்கும்போது 12ஆம் வீட்டிற்கு மேஷ லக்னத்திற்கு சூரியன் 12 இருக்கும்போது சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது. இதற்கடுத்து நம்ம மற்றதை பார்க்கலாம். ரிஷப லக்னம். இதெல்லாம் முடிச்சுட்டு நடுவில் நம்ம பார்க்கச்சு எது பெட்டர், எப்படி மேஷ லக்னத்துக்கு சூரியன் எந்த விதமான நன்மைகளை செய்யக்கூடியவன், நம்ம என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு அடுத்து 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன். ரிஷபம் அப்படிங்கிறது ரொம்ப வளமானது ஒரு இடம் சார். ஏன்னா சுக்கிரன் உடைய வீடு. அந்த இடத்துல நம்ம ஒளி பொருந்திய சந்திரனுடைய உச்சம் பெறக்கூடிய வீடு. அதனால் அதனுடைய வளம் அதிகமாக இருக்கும். இன்னொன்று உச்சம் ஆனால் நீச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம். ஆனால் இந்த இடத்துல நீச்சமானதுக்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடத்திற்கும் நம்ம பார்க்குறப்ப மீனத்திற்கும் கன்னிக்கும் பார்த்தோம்னா அந்த இடத்துல புதன் உச்சம், புதன் மீனத்தில் நீச்சம், சுக்கிரன் இங்கே உச்சம், அங்கே நீச்சம். அதே மாதிரி தான் கடகம் மகரம் எடுத்தோம்னா குரு செவ்வாய் உச்சம் நீச்சம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் ரிஷபம் மட்டும் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய வீடு. அது மட்டும் இல்லை, சந்திரன் இருக்க அந்த ரிஷபத்தில் சூரியன் அப்படிங்கிறது ஃபேர் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கக்கூடியது. அந்த இடமே ரிஷப லக்னமே ஒரு அழகானது ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடுங்கிறது அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அழகான தோற்றம் மட்டுமல்ல, மிக மிக ஒரு இனிமையான, ஏன்னா எப்போ நம்மக்கிட்ட அதிகமாக இனிமை வரும் அப்படின்னா, ஒன்று படிப்பு இருந்தால் வரும், அறிவு இருந்தால் வரும், பணம் இருந்தால் சில சமயத்தில் கர்வம் வரலாம், திமிர் வரலாம். இருந்தாலுமே ஒரு மீடியமாக பணம் இருக்குச்சு, நமக்கு கவலைகள் மறந்து வார்த்தைகள் இனிமையாக வரலாம். இப்படிப்பட்ட இனிமையை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்குடையவன் புதன். அதனால் புதனுடைய வீடு, அதனால் இனிமையை கொடுக்கக்கூடியதாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமைத்தன்மை உடையவனாக நமக்கு அமைந்திருக்கிறார். அந்த இடம் பார்த்துட்டு ரிஷபம், அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன்,
அது நல்ல தெரியும். ஏன்னா புதனுடைய வீடாக இருந்தாலும் தனக்கு 3ஆம் வீடு, அதாவது புதனுக்கு 3ஆம் வீடு சிம்மம், அந்த வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறார். அதனால் அந்த இடத்துல சூரியன் நல்ல அறிவையும் ஒளியையும் கொடுக்கக்கூடிய, இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுப்பான் சார். அதாவது ஒரு 10 பேர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, ரொம்ப அறிவாளி அப்படின்னா 10 பேருமே எம்பிஏ படித்தவங்க அப்படின்னா, அந்த எம்பிஏ படித்த 10 பேரும் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த சூரியனானவன் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கக்கூடியதாக, ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அறிவை கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 3ஆம் இடத்துல கடகத்தில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸ் தரக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது நமக்கு வீடு மனை வாகனம் வாங்கணும்னா அதற்காக ஏற்றத்தை தரக்கூடியவனாக, ஏன்னா 4ஆம் வீடு அவனுடைய சொந்த வீடு, ஆட்சி பெறக்கூடிய சூரியன். அதனால் அது மட்டுமல்ல, நமக்கு 10ஆம் வீட்டை அழகாக சனியனுடைய வீட்டை பார்க்குறேன், அதனால் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறது 1, 5, 9 சூரியன் இருப்பது என்பது மிக மிக ஏற்றத்தை தரும். இவைகள் எல்லாமே நம்மை மேம்படுத்தி கொள்ளக்கூடியதாக அமைஞ்சிருக்க இடங்கள் தான். அதற்கு அடுத்தது 6ஆம் இடம் தெரியும். 6 சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலுமே அந்த இடத்துல சூரியன் இருப்பது அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் இருக்கா அப்படிங்கிறது நீச்சமாக இருக்கக்கூடிய இடம். 6ஆம் வீடு சில சந்தர்ப்பங்களில் நீச்சபங்க ராஜயோகம் என்பதை கொடுக்கக்கூடியதாக, நீச்சனாக இருந்தாலும் நீச்சபங்கத்தை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவனாக சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அடுத்தது நமக்கு கேட்க வேண்டாம் 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. அதனால் எப்பயும் வைப்ரண்ட்டாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கானோ, லக்னத்திலே செவ்வாய் இருந்தானே ஆனால், 7இல் சூரியன் இருந்தானே ஆனால், அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் வைப்ரண்ட்டு, எப்பயும் ஒரு இந்த சில குழந்தைகள் இருக்கும் இல்லையா, எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா துருன்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, உதாரணத்துக்கு சொன்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். 8ஆம் இடத்துல குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஏற்றத்தை தந்தாலும் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 9ஆம் வீடு மகரம் அப்படிங்கிறது சனியனுடைய வீடு. சனியனுடைய வீட்டில் நிச்சயமாக நமக்கு சூரியன் அங்கே இருந்தானேயானால் அவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ரூட்டில் போனாலும் விஷயம் சார் நமக்கு வேண்டியது என்ன, அந்த காரியம் நடக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாக திறம்படுத்தியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது கும்பம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவன். 10ஆம் வீடு எந்த இடத்தில் இருந்தாலும் சூரியன் 10ஆம் வீட்டில் இருப்பது, 1, 4, 7, 10 இருப்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. 11ஆம் வீடு மீனம், குருவினுடைய வீடு. 12 மேஷம். மேஷத்திலே அவன் உச்சம் பெறுகிறான். 12ஆம் வீட்டில் அவன் உச்சம் பெறுவது, 12ஆம் வீடு அந்த இடத்துல உச்சம் பெறுறது அப்படிங்கிறது பலவிதமான சிக்கல்களை சில சமயங்களில் தரக்கூடியதாக இருக்கும். குருவும் புதனும் எங்கே இருக்கான்றதை பொறுத்து சிக்கல்களை கொடுப்பது. அந்த சூரியன் உச்சம் பெற்றாலுமே அது சில சந்தர்ப்பத்தில் சிக்கல்களை கொண்டு போய் விட்டு விடுவதாக இருக்கும். சார் புரியல அப்படின்னா ஒரு சின்ன விஷயம், அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் திடீர்னு ஒரு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வளர்ந்துருவான். வேறு ஆளே இல்லை, இவன் தான் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு ஆகிடுவாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிற போது அது ஒரு சின்ன சிக்கலை கொண்டு போய் விடும். அந்த மாதிரி சிக்கலை கொண்டு போய் விடுற போது அந்த சமயத்தில் அவன் உதாசீனப்படுத்தாமல் தன்னை தான் உணர்ந்து கொண்டானே ஆனால் மேற்றமாக இருப்பான். அதுவும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு எனர்ஜி, ஒரு சியர்ஃபுல், ஒரு அறிவு, ஒரு படிப்பு இதற்கு கொடுக்கக்கூடிய இடமான புதனுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடியது. ஒரு எப்போ இருந்தாலும் அந்த இடத்துல சூரியன் இருந்தானே, மிதுன வீட்டில் 1ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான டாக்கட்டிவ். அதாவது எடுத்த உடனே 10 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் பதில் சொல்லு அப்படின்னா ட்ரெயினு தான் கையை தூக்கிடுவான். அந்த அறிவு, அந்த சூரியன் எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக, உடனே அவன் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனோட வரக்கூடியவனாக அந்த இடத்துல சூரியனுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வீடு அப்படின்னு பார்க்கச்சே நம்ம அந்த ஒவ்வொரு வீட்டுக்கான தனித்தன்மையை நம்ம பார்க்குறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த வீட்டில் பார்க்கச்சே ஒரு நர்வஸ் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இடத்துல சூரியன் இருந்தானா எந்த இடத்துல என்னென்ன விஷயத்தில் லேக் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்புறம் வேறு விஷயத்தில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடுங்கிறது சில விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வெல்த்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுக்கிரனுடைய வீடு தான் வெல்த். இருந்தாலும் அந்த வெல்த்தை நம்ம வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானம் சூரியனோடு சேர்ந்த புதனாக இருந்தால் மிக நல்லா இருக்கும். சில பேர் சொல்வதுண்டு சூரியன் புதன் அப்படிங்கிறது அஸ்தங்கி தோஷம், அதுவும் புதன் இந்த இடத்துல ஏற்றத்தை பெறக்கூடியதாக சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் இருந்தாலும் நல்லது. 2ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது சந்திரனோட வீடு. மிக மிக
நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அமாவாசை சந்திரனாக இருக்கிறதுனால எப்பயும் சில சந்தர்ப்பங்களில், எப்பயும் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் குழப்பவாதி தன்மையை கொடுக்கக்கூடியவனாக அமைந்திருப்பான். அதனால் டெசிஷன் வந்துடும், ஆனால் குழப்பமாக இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீடு, அது 3ஆம் வீடாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் அவன் இருக்கிறதுனால இந்த இடம் மட்டும் 3ஆம் இடம் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் சூரியன் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். 4 நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. புதனுடைய வீடு, அந்த ஆட்சி இருக்கக்கூடிய புதனுடைய வீடு, அந்த புதன் எப்படி இருக்கிறான் என்பதை பொறுத்து சூரியன் 4ஆம் வீட்டிற்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நீர், நிலம், வாசல், வீடு, இப்படியாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். 5ஆம் வீட்டு சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் அந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடியது. 5ஆம் வீட்டில் சூரியன் நீச்சம் என்பது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம அதிகமாக பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசுறதில்லை. ஏன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்தா தான் எதையுமே சொல்ல முடியும். நம்ம கோடிட்டு தான் காட்டுறோம் எது விஷயமே. அதனால் அதை அதுக்கு அடுத்தது 6ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. இந்த இடமும் ஒரு பேலன்சிங் வீடாகத்தான் இருக்கிறது. செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் அது ஒரு உச்சம் தரக்கூடியது, மேன்மை பெறக்கூடியது. ஆனால் 6ஆம் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு மைனஸ் இருக்குது. இருந்தாலும் சூரியன் 6ஆம் வீட்டில் இருப்பது என்பது ஒரு பெரிய மைனஸே கிடையாது, ஒரு பேலன்சிங் ஆக்டாகத்தான் இருக்கும். 7ஆம் வீடு கேட்கவே வேண்டாம், குருவனுடைய வீடு. அங்கிருந்து தன்னுடைய வீட்டை, அதாவது 7ஆம் பார்வையாக மிதுனத்தை, தன்னுடைய வீடுனா சிம்மம், மிதுனத்தை பார்வை இருக்கிறான். அந்த மிதுனம் புத்தி, அறிவு, மேன்மை இதெல்லாம் தரக்கூடிய புதனுடைய வீடு. அதனால் மிகவும் நல்ல ஒரு மனைவியுடனும் அந்த மனைவியோடு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஈகோ அப்படி ஆட்சி செய்யணும்னு வச்சுங்க தனக்கு வரவளுக்கு. அதனால் அதை பொறுத்து கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவது உண்டு. 8ஆம் வீடு சூரியன் சனியினுடைய வீடு. அது ஒரு மங்களகரமான வீடு என்று சொல்லலாம். 8ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது மறைவிட ஸ்தானம் தான். இருந்தாலுமே இந்த இடத்துல சூரியன் சனியோடு சம்பந்தப்படாமல் இருந்தானே ஆனால் ஒரு நல்ல பலனை தருவான். சனியினுடைய சம்பந்தமோ சனியினுடைய பார்வையோ இருந்ததுன்னா அதற்கு வேறு மாதிரி பலன் கொள்ள வேண்டும். அதே தான் 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படிங்கிறது ராசி சக்கரத்திலே ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய வீடு. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய வர்க்கோத்தமமாக இருப்பானே ஆனால் வேறு யாராவது அந்த வர்க்கோத்தமம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பொறுத்து 9ஆம் வீடு சனியினுடைய வீடு, சனி வர்க்கோத்தமமாக இருந்தாலும் அது சூரியனே வர்க்கோத்தமமாக இருந்தாலும் ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இருப்பான். அடுத்தது 10ஆம் வீடு, அது குருவனுடைய வீடு. அதனால் நல்ல பிஸ்னஸ் செய்யக்கூடிய மைண்ட் உள்ளவனாக 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன். அகைன் ஏன்னா பிஸ்னஸ் செய்யணும்னா பணவரவு, அந்த பணவரவுக்கு ஏற்றம் தரக்கூடியவனாக எப்பயும் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டிவாக இருக்கக்கூடியவனாக சூரியன் 10ஆம் வீட்டில் இருப்பது அருமையாக பலனை தரக்கூடியது. 11ஆம் வீடு தன்னுடைய சொந்த வீடு, அதுவும் லாபஸ்தானம், மிதுனத்திற்கு லாபஸ்தானம், அது ஏற்றம் தரக்கூடியது. உச்ச வீடு, உச்சத்தை பெறக்கூடியவனாக சூரியன் இருக்கிறான். அது அடுத்தது 12ஆம் வீடு ரிஷபம். கொஞ்சம் அந்த இடத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து என்ன இருந்தாலும் அவ்வளவா நன்மையை தரக்கூடியவனாக இருக்க மாட்டான். இதற்கு அடுத்ததாக கடகராசி. இதற்கு மூணுக்கு முன்னாடி நம்ம இந்த பலன் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே ஒரு 12 ராசிக்கு 12 லக்னத்திற்கு சூரியன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது என்ன இருந்தாலுமே அந்த சூரியன் நமக்கு உச்சத்தை தரக்கூடியவனாக இருந்தாலும் எக்ஸப்ட், அதாவது நாம் சொன்னோம் 6ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் அப்படின்னு. ஏன்னா அது எதற்கு 6ஆம் வீடு? இப்போ தன்னுடைய வீடு தான் வீட்டில் அவன் இருக்குச்சே எப்படி இருப்பான், சனியனுடைய வீட்டில் இருக்குச்சே எப்படி இருப்பான், அதே 6ஆம் வீடு குருவனுடைய வீட்டில் இருக்குச்சே எப்படி இருப்பான். குருவனுடைய வீடு 8ஆம் வீடு அப்படின்னா கூட அதற்கு எப்படி இருப்பான், ரிஷபத்திற்கு 8ன்னா கூட எப்படி இருப்பான். இப்படி நம்ம பார்க்குற போது சூரியனுக்கு ஒரு மேன்மை. இப்போ ஒரு 60 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு 70 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் ஈவினிங் கிளாஸில் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்டடி சென்டர் அப்படின்னு. எதுக்காக போடுறாங்க? அவன் இன்னும் மேன்மையை தரணும், இன்னும் ஒரு 80 மார்க் வாங்கணும், இன்னும் 95 மார்க் வாங்கணும், ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. இவன் ஆல்ரெடி 85 மார்க் வாங்கியிருப்பான், அது போராது. அதற்காக ஏன்னா அவன் ஆல்ரெடி நாலெட்ஜபிள், இன்னும் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ சூரியன் நமக்கு ஏற்றம் தரணும், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கான் அப்படின்னச்சே நம்ம சூரியனுடைய காலை பிடிப்பதற்கு வசதியாக நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது. சூரியனுடைய காயத்ரி 2 அரி காயத்ரி மிக மிக ஏற்றம் தரக்கூடியது. இதற்கு அடுத்தது நம்மளால் உடலால் உழைக்க முடியும்னா மார்னிங் அந்த ஒரு அருணோதயம் சூரியோதயம்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்திலே நாம் செய்யக்கூடிய வாக்கிங், சூரியனை எதிர்த்து செய்யக்கூடிய வாக்கிங், பேக் சைடு இல்லாமல் பாசிட்டிவாக சூரியனை எதிர்த்து ஒரு என்ன சொல்லலாம் 5:30 to 6:30 அந்த லெவல் சொல்லலாம், 5 to 6. இன்னும் அருணோதயம்னா சூரியன் வராது, ஆனால் வெளிச்சம் வந்துடும். சூரியன் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார், இதெல்லாம் நமக்கு இன்னும் எனர்ஜியை தரக்கூடியது.
சூரியன் நமக்கு நல்ல பொசிஷனில் இருந்தான்னா எனர்ஜியும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மூன்றாவதாக அகத்தியர் எழுதியது சூரிய நாமாவளி. அதை நம்ம 108 நாமாவளி சூரியனை அதை புரிஞ்சதுன்னா சூரியனை சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக முக்கியமாக இன்னொன்று செய்யணும், இன்னும் ஏற்றம் பெறணும் அப்படின்னா நம்மளால் ஒரு 6 வாரங்கள் செய்ய முடியும் அப்படின்னா வருடம் பூராவே சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. 6 வாரம் செய்ய முடியணும் சத்யநாராயண பூஜை. இது அதாவது ஒரு காரியம் நமக்கு நிறைவேறணும், என்னுடைய பையன் ஃபாரின் போகணும், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு வீடு வாங்கணும், இப்படியெல்லாம் ஒரு எய்ம் இருந்ததுன்னா ஒரு 6 வாரங்கள் நம்ம சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்வது அல்லது பூஜையை நாம் செய்வது இன்னும் ஏற்றத்தை தரக்கூடும். இதையெல்லாமே சூரியனுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். சூரியன் நமக்கு நல்ல ஸ்திதியில் இருந்தான்னா நாம் அந்த சூரியனுக்காக நாம் இதை செய்தோமையானால் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதற்கு அடுத்தது சூரியன் நல்ல நிலைமை இல்லை, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடியதை பார்ப்போம். இப்போது 4ஆம் இடமாக கடகம். கடகத்திற்கு சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு 12ஆம் இடம். அந்த இடம் கடகத்தில் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது சூரியன் சந்திரனோடு இருக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துல சூரியனுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கு. ஏன்னா சந்திரனுடைய வீடு, சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி தரக்கூடியவன் தான் சந்திரன். அந்த இடத்துல எப்பயுமே 1ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அப்படிங்கிறது இந்த இடத்தில் மற்ற இடத்தில் இருப்பது போல் இல்லைன்னாலும் இந்த இடத்துல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான். அதுவும் பௌர்ணமி சூரியனாக இருந்தான்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான். சூரியன் சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த இடம் மட்டும் அமாவாசையாக இருந்தாலும் ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான். இது 2ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீடு. நமக்கு எல்லா விதமான நன்மையும் ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்னா சூரியன் கடகராசிக்காலில் 2ஆம் இடத்தில் இருப்பது, அல்லது ஒரு தாய் தந்தையிடமிருந்து நிறைய பொருளை வாங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய அறிவை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது சூரியன் 2ஆம் இடம். 3ஆம் இடம் புதனுடைய வீடு, அது நம்ம சொல்லவே வேண்டாம். அடுத்தது 4ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வீட்டிலே இந்த மறைவிட ஸ்தானமாக இருந்தாலும் அது நீச்சமாக இருந்தாலும் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எது வந்தாலும் தட்டி போயிட்டே இருக்கும் சார். நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், இந்த வீடு வாங்கணும்னு நினைப்போம், தட்டி போகும். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை மற்ற சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம், குரு இருக்கக்கூடிய இடம், நம்முடைய கடக லக்ன அதிபதியான சந்திரன் இருக்கக்கூடிய இடம், அடுத்தது ராசிநாதன். இப்போ என்ன ராசி நடக்கிறது, அந்த ராசிநாதன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து மற்ற டெசிஷன் எல்லா சந்தர்ப்பங்களையும் இது 4ம் நம்ம எடுக்கக்கூடியது. அடுத்தது இருக்கக்கூடியது 5ஆம் இடம். 5ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாக இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அப்படிங்கிறது 5ஆம் வீடு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான் சார். அதுவும் சோஷியல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு எல்லாரோடையும் கலந்து பழகும் தன்மையுடையவனாக, நல்ல ஒரு சிந்தனை உடையவனாக இருக்கக்கூடியவனாகத்தான் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அது நீர் ராசி. அந்த நீர் ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன், ஏன்னா இப்போது ஒவ்வொன்றத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சார். நீர் ராசியிலே அந்த சூரியன் இருந்தால், அது பெண் ராசியிலே இருந்தால், அது ஆண் ராசியிலே இருந்தால், உபய ராசியிலே இருந்தால், இதற்கடுத்து தன்னுடைய நண்பன் நட்பு கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்பு கிரகத்தில் இருந்தால், பகை கிரகத்தில் இருந்தால், பகை கிரகத்தினுடைய வீட்டில் இருந்தால், இவ்வளவு கனெக்ட் பண்ணச்சே சில இடங்களில் நட்பு கிரகத்தில் வீட்டில் இருந்தாலுமே அது 6ஆம் இடமாக இருந்தால் தவறை தரக்கூடியதாக, பகை வீட்டில் இருந்தாலுமே அது உச்சமாக பெறக்கூடிய இருந்தால், பகை வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டுக்குடையவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து இவையெல்லாம் வைத்து தான் நம்ம கணக்கிடுறோம். ஸோ இது ஒரு சாதாரணமான ப்ரெடிக்ஷன் தான், சரியா? இப்போது கடகத்திற்கு 7ஆம் இடம் 6 குரு, 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. 7ஆம் இடம் சனியினுடைய வீடு எப்பயுமே கொஞ்சம் ஆகாத வீடு சார். இது ரெண்டுமே கடகம் சிம்மம் சனி கும்பத்திற்கு ஆகாத வீடு. அப்பனுக்கு பிள்ளைக்கு எண்ணிக்கை ஆயிருக்கு. அதுவும் 2 பேருமே ரொம்ப அற்புதமான ஆட்கள், 2 பேருமே ரொம்ப அற்புதம். சனி யமன் 2 பேருமே சூரியனுடைய பிள்ளைகள். அதனால் எப்பயும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய தன்மை சூரியனுக்கு பிள்ளை வீட்டில் இருக்கச்சு கொஞ்சம் டென்ஷனோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். 8 அப்படிங்கிறது அவ்வளோ சுகமாக இருக்கக்கூடியதில்லை. குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9ஆம் வீடு மிக அருமையான வீடு.
நல்ல பொசிஷன் இருக்கக்கூடியது, நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவன். 10ஆம் இடம் மேஷம், 11 ரிஷபம் லாபஸ்தானம், மேஷமும் நல்ல இடம், 10ஆம் இடம் மேஷம், நல்ல ஒரு பொசிஷன் சார். அவனுக்கு சூரிய திசை ஒரு அந்த பொசிஷனில் இருக்கிறவனுக்கு சூரிய திசை வரும்போது, அல்லது இந்த அவனுடைய அதாவது காரகத்துவத்தினுடைய தசை வரும்போது ராசிநாதன் நல்லபடியாக இருந்தான்னா ரொம்ப மிக அருமையாக இருக்கக்கூடியது. சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலும் அந்த சந்திர திசை வரும்போது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியவனாக, அல்லது மேஷம் செவ்வாயினுடைய திசை வரும்போது வந்தால், சில பேருக்கு வருவதுண்டு, சில பேருக்கு வராது, வந்தால் 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒளிவிடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எம்பி எம்எல்ஏ நல்ல உச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. 11 லாபத்தை தரக்கூடியது, 12 மிதுனம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். புதனுடைய வீடு 12ஆம் வீடு, புதன் கொஞ்சம் கையோங்கி இருக்கும் அந்த இடத்துல. அடுத்தது சிம்மம் தன்னுடைய சொந்த வீடு. இந்த சொந்த வீடு அப்படிங்கிறதுனால எதுவாக இருந்தாலும் அடிச்சுன்னு போயிடும். அந்த சொந்த வீட்டுக்கு 2ஆம் இடம் புதனுடைய வீடு, கேட்கவே வேண்டாம். 3ஆம் இடம் துலாம், அங்கே நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை படைத்தவன் சூரியன். ஏன்னா ரிஷபத்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான் துலாத்திற்கும். அது ரிஷபம் மாதிரியே சுக்கிரனுடைய வீடு, இவனுக்கு நீச்சம் வீடு. ஆனாலும் 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவிட ஸ்தானம்ங்கிறதுனால நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாகத்தான் அமைந்திருப்பான், என்ன தசை வருது அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்தது 4ஆம் வீடு கேட்கவே வேண்டாம். நிலம், வீடு, வாகனம், மனை இதையெல்லாம் வாங்கக்கூடியவனாக, அடிக்கடி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவனாக, ரொம்ப வியாபாரிகள், விவசாயிகள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவனாக, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவனாக, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவனாக அதற்கு சம்பந்தப்பட்டதாக விருச்சிக லக்னத்திலே சூரியன் இருந்தான்னா இருக்கும். சிம்மராசிக்கு 5ஆம் இடம் தனுசு, கேட்கவே வேண்டாம், குருவனுடைய வீடு. குரு எங்கே இருக்கான்றதை பொறுத்து 5ஆம் வீட்டுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியவன். நம்ம சொன்ன காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், அதனால் பதவியில் லாபங்களை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். 6, 7 சிம்மத்துக்கு முதல்லே பார்த்தோம் கும்பம் மகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. 8ஆம் வீடு மீனம், அடுத்தது 9ஆம் வீடு, ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வீடு, தனக்கு உச்சத்தை தரக்கூடிய வீடு மேஷம், செவ்வாயினுடைய வீடு. 9ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் இருக்கக்கூடியது. இங்கே இருந்தாலும் என்ன மைனஸோ அதை அங்கே ப்ளஸ் ஆக்கி தந்துடுவான். மேஷத்துலையும் ரிஷபத்துலையும் இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் நல்லதொரு படிப்பை கொடுக்கக்கூடியவனாக, படிப்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவனாக. சார் படிப்புக்கு சப்போர்ட்டிவ்னால் பரவாயில்லை, அதாவது 10க்கும் 11க்கும் சூரியன் இருந்தானே ஆனால் நிச்சயமாக அவர்கள் என்னென்னா படிப்பில் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு யூனிவர்சிட்டி வைக்கிறது, அவங்க மேலே ஒரு காலேஜ் கட்டுறது, காலேஜுக்கு அதிபதியாக இருக்கிறது, அவர்களெல்லாம் அதிகம் படித்திருக்க வேண்டும் இல்லைன்னா நாலேஜ் அறிவுள்ளவர்களாக இருப்பார். எப்படி ஒரு விஷயத்தை வழிநடத்தி செல்வது அப்படிங்கிறத ஏற்றமுடையவனாக இருப்பார்கள். 12 இருக்கக்கூடியது சந்திரனுடைய வீடு, மைனஸை தரக்கூடியது. அடுத்தது கன்னி புதனுடைய உச்ச வீடு. பல சந்தர்ப்பங்களில் 1, 4, 7, 10 சூரியன் இருப்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகும். அதற்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பளபளன்னு இருக்கணும்னு ரொம்ப மற்றவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணச்சே எப்பயுமே ஒரு ப்ரெசன்டேஷன் அறிவு கூர்மையாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது பார்க்கச்சு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தான்னா அந்த வாட்சி போடுறது, கரிகாரம் கட்டுறது, அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாமே கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்களாக அமைந்திருப்பார்கள். சூரியன் 2ஆம் வீட்டு துலாத்தில் இருந்தானா, 3ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு, 4 தனுசு குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இந்த இடத்துல 5ஆம் வீட்டில் சூரியன் இருந்தானா ஏற்றத்தை தரக்கூடியவனாக இருப்பான். தனுசு கன்னிராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு குறுக்குத்தனமான புத்தியை உடையவனாக ஏற்றத்தை தரக்கூடியவனாக அமைந்திருப்பான். குறுக்குத்தனமான புத்தி அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம முடிக்கணும் அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் முடிக்க முடியாமல் அறிவை உபயோகித்து இது இப்படி பண்ணலான்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டெசிஷனை சொல்லக்கூடியவனாக இந்த மகர லக்னத்திலே சூரியன் இருந்தான்னா கன்னி லக்னத்திற்கு உகந்ததாக இருக்கும். அது 6ஆம் வீடு மகரம், கும்பம் அது சனியுடைய வீடு, 7 மீனம் அது உச்சத்தை தரக்கூடியது, அதாவது சுக்கிரனுக்கு உச்ச வீடாக இருக்கக்கூடியது, குருவனுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடியது. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வையை நம்ம வீட்டை பார்க்கச்சு பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடியவனாக அமைந்திருப்பான். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் சார். அது துணைவன் மூலியமாக 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனுடைய வீடு எப்படி 2க்கு உடையவனோ அதே மாதிரி 7, 8, 9 கூடையவன்
அதனால் நிறைய ஏற்றத்தை தரக்கூடியவனாக, நிறைய சம்பத்து செல்வத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 10ஆம் வீடு மிதுனம், 11 கடகம், 12 சிம்மம். அடுத்தது துலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் அப்படிங்கிறது இவனுக்கு கொஞ்சம் மைனஸை தரக்கூடியதான வீடு, 1ஆம் வீடாக இருந்தாலுமே. அதனால் துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு அவ்வளவு ஏற்றத்தை தருவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எடுத்த உடனே சூரியன் இதை விட அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் வலுவாக இருந்தால் நம்ம அதிகமாக எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். சுக்கிரனும் வலுவிழந்து விட்டானேயானால் சில விஷயங்களை நாம் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல வேண்டும். இது துலாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸோ மைனஸோ சொல்லிக்கலாம். துலாத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும், எப்படி கன்னிக்கு 5ஆம் வீடு, அந்த மாதிரி துலாத்திற்கு 4ஆம் வீடு மகரம். அது ஏற்றத்தை தரக்கூடியதாக சூரியன் அங்கே இருந்தான்னா ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில், இந்த வீட்டில் 2ல் இருக்கக்கூடிய சூரியனை விட 7ல் இருக்கக்கூடிய சூரியன் என உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன். அதனால் பல நல்ல விஷயங்களை தரக்கூடியவன். நமக்கு நல்ல கணவனுக்கு மனைவிக்கு கணவனும் நல்ல குழந்தைகளையும் கொடுக்கக்கூடியவனாக, எதிர்காலத்தை வடிவமைத்து நம்மளுக்கு நட்புக்காக கணவனோ மனைவியோ இருக்கக்கூடியதாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. அடுத்தது 8, 9, 10ஆம் இடம். 10ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, கடகராசி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தானே ஆனால், அதாவது அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது மகரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் நமக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவான். வாழ்க்கையிலேயே நமக்கு எந்த தசாபுக்தி வந்தாலுமே துளாராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ல் இருந்தான்னா அவ்வளவாக அது அஃபெக்ட் பண்ணுவது கிடையாது. பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற போது, பௌர்ணமி சூரியனாக இருக்கிற போது 11ஆம் வீடு சொந்த வீடு கேட்கவே வேணாம். நிச்சயமாக லாபத்தையும் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாக இருப்பான். 12 புதனுடைய வீடு. இதற்கு அடுத்தது விருச்சிக ராசி என்பது எப்பயும் வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு டெசிஷனுமே தடால் போடால்னு எடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. டக்கு தான் அதுக்கு டெசிஷனில் என்ன, அதுலேயும் சொந்த வீட்டில் சூரியன் இருந்தான்னு வச்சுங்க, அது சொந்த வீடு இல்லை, அது சொந்த வீடு செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் அந்த வீட்டில் இருந்து சூரியன் இருந்தான்னா கேட்கவே தேவையில்லை, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த ஆள்கிட்ட எதில் நிற்கவே முடியாது, எடுத்த உடனே அடித்தடி தான். 2ஆம் வீடு குரு மிக மிக பக்குவத்தை பெற்றவனாக வந்திருப்பான். 2ஆம் வீட்டில் குருனுடைய வீட்டில் சூரியன் இருந்தான்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக பக்குவமாக இருப்பார்கள். 3ஆம் வீடு 4ஆம் வீடு, 3, 4 அப்படிங்கிறது சனியினுடைய வீடு. சனி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து, செவ்வாய் எங்கே இருக்கான்றதை பொறுத்து, எப்படி 2ஆம் வீடோ அதே மாதிரி தான் 5ஆம் வீட்டில் குருனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்ச வீடாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு உச்ச வீடு 6ஆம் வீடு. இதே செவ்வாயினுடைய வீடு தான் அதுவும். அதனால் இந்த இடத்துல இருந்தான்னா எப்படி வைப்ரண்ட்டாக இருப்பானோ அதே வைப்ரண்ட்டாக இருப்பான். ஆனால் கொஞ்சம் புத்தியினால் சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அவ்வளவு தடாலடியாக இருக்க மாட்டான். டெசிஷன் எடுப்பான், ஆனால் தடாலடியாக இருக்காது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கான். மிகவும் அழகாக விரும்பத்தக்கவளாக மனைவியும் கணவனையும் பெற்றவனாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கொடுப்பான். ஏன்னா 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. பார்ப்பது தன்னுடைய விருச்சிக லக்னத்தை மிக அருமையாக இருக்கக்கூடிய இடம். 8, 9 அகைன் 10ஆம் வீடு சொந்த வீடு சிம்மம். அதனால் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவான். நல்ல பொசிஷனில் இருப்பாங்க சார். சூரியன் இருந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தருவான். அதுவும் குருவனுடைய பொசிஷன் நல்ல இடத்துன்னு வச்சிங்களேன், எங்கேயோ போயிடுவான். நல்ல உச்சத்தை தொடக்கூடியதாக இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் அமைந்திருப்பார்கள். 11ஆம் வீடு கன்னி. மிக மிக நிதானமாக ஒரு நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அரசனுக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கன்னியில் சூரியன் இருந்தான்னா இருக்கும். புதன் இருக்கிற பொசிஷனை பொறுத்தது. அடுத்தது நம்ம 12ஆம் வீடு, அடுத்தது தனுசில் இருக்கக்கூடிய சூரியன். தனுசு அப்படிங்கிறது நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் நிதானத்தை தரக்கூடியது. குரு அப்படின்னால நம்ம குரு அப்படின்ற ஒரு பொசிஷனே ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல சூரியன் உட்கார்ற போது எதையுமே ஒரு சாண்டில்யன் மாதிரி, சாணக்கியன் மாதிரி, அடுத்தது எப்படி ஒரு வித்யாரண்யர் ஹரிஹர புக்கருக்கு இருந்தாரோ அந்த மாதிரி, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் எப்படி சாளுக்கிய மன்னனுக்கு இருந்தாரோ அந்த மாதிரி குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் என்பவன்
அழகாக ஒளியை தரக்கூடியவனாக, வெளியில் அதிகம் பிரதிபலிக்க மாட்டான், ஆனால் அவன் இல்லாமல் ஆட்சி இல்லை, அவன் இல்லாமல் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவனாக ஒரு நல்ல பொசிஷனில் நம்மை வைத்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 2ஆம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து பேசக்கூடிய வீடாக இருக்கும். எடுத்தாலும் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருப்பான். 3ஆம் வீடு இன்னும் மோசமாக இருக்கும். 4 அகைன் இதே குருவினுடைய வீடு, நல்ல சம்பத்து, செல்வம், புகழ், ஏற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக சூரியன் இருப்பான். 5ஆம் வீடு உச்ச வீடு, கேட்கவே தேவையில்லை. 6ஆம் வீடு ரிஷபம், அந்த இடம் வந்து ஆண்நறியாவே சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அந்த வீட்டில் போய் சூரியன் உட்காந்தானா எப்படி இருக்கும், நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க. 7ஆம் வீடு மிதுனம், மிக அழகானது ஒரு வீடு. நல்ல கணவனோ, நல்ல அறிவுள்ள மனைவியோ, அறிவுள்ள கணவனோ அந்த புதன் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து அவர்கள் மூலியமாக சொத்து சுகம் எல்லாம் வந்து சேரக்கூடியதாக, அவர்களால் இவர்களுக்கு மேன்மை தரக்கூடியதாக, தனுராசிக்காரர்களுக்கு மேன்மை தரக்கூடியதாக அந்த சூரியன் அமைந்திருப்பான். அடுத்தது 9ஆம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், 10ஆம் வீட்டில் கன்னியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் என ரொம்ப அழகான வீடு. 4மே உபயராசி, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதனால் உபயராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கன்னி வீட்டில் இருக்கக்கூடியவன் நல்ல மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியவன். எப்படி 6ஆம் வீட்டில் இருந்தால் மைனஸோ, அதை விட துலாத்தில் 11ஆம் வீடு லாபஸ்தானம், 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். ஆனாலும் அந்த இடம் வந்து நீச்சஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு சூரியனுக்கு. அதனால் சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 பேர் ஒரு ராஜாவுக்கு 2-3 மந்திரி இருப்பான். 2-3 மந்திரி இருந்தாலுமே ஒரு மந்திரி வந்து ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பான். ஆனாலும் இந்த மந்திரி ஓகே அடுத்தது அப்படின்னு போவான். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த இடத்துல சூரியன் இருந்தான்னா இருக்கும். 12ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு, கேட்க தேவையில்லை, அவ்வளவு வீரியமாக இருக்காது. அடுத்தது மகரம், கும்பம். இந்த 2லேயே மகரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஏற்றத்தை தரக்கூடியவனாகவும், கும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு சூரியன் இருந்தான்னா கொஞ்சம் இரக்கத்தை தரக்கூடியவனாகவும், அதே சமயத்தில் கும்பத்தில் சனியினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கச்சே சூரியனுடைய ஆளுமை கொஞ்சமாகவும், மகரத்திலே சனியினுடைய ஆளுமை கொஞ்சமாக இருக்கச்சே சூரியனுடைய ஆளுமை அதிகமாகவும் இருக்கக்கூடியதாக இந்த வீடுகள் அமைந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா குருவினுடைய வீடு, 12ஆம் வீடு. குருவுக்கு எப்படி இந்த தனுசுக்கு சொன்னமோ மோராலஸ் அந்த பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும். இருந்தாலும் சில மாற்றங்களை தரக்கூடியவனா, ஏன்னா 2ஆம் வீடு வந்து வைப்ரண்ட் வீடு, செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரன், 3ஆம் வீடு, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அது உச்ச வீடு. அதனால் டேர் அண்ட் டெவில் வெரி போல்டாக இருக்கக்கூடியவனாக, மீன லக்னக்காரர்கள் 2இல் சூரியன் இருந்தாங்கன்னா வெரி போல்டாக, எப்படி ஒரு வைப்ரண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அதே சமயத்தில் புதன் எப்படி இருக்கான், குரு எப்படி இருக்கான்னா, லக்னாதிபதி குரு எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 3ஆம் இடத்துல 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நமக்கு இன்னொன்று பார்க்கணும். 6ஆம் வீடு சொந்த வீடு தான். மீன லக்னக்காரர்களுக்கு சிம்மம் என்பது 6ஆம் வீடு. அந்த சொந்த வீட்டிலே இருந்தாலுமே, 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே ஒரு சாதாரணமாக விடமாட்டார் அந்த ராசிக்காரர்களை, அந்த லக்னக்காரர்களை. அதாவது மீன லக்னக்காரர்களை 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சாதாரணமாக விட்டுற மாட்டான். 5ஆம் வீடு நமக்கு தெரியும், 4, 5 என்பது ஏற்றத்தை தரக்கூடியது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன் புதனுடைய வீட்டில் இருக்கான். புதன் எப்படி இருக்கான்றதை பொறுத்தது. புதன் எப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நம்முடைய வாழ்க்கையை ஒளிபரச் செய்வனாக இருப்பான். அதே மாதிரி தான் 8ஆம் இடம். அந்த இடம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் மீனத்திற்கு வாழ்க்கையை ஒளிபரச் செய்யக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். 9, 10 கேட்கவே தேவையில்லை. 9ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு, 10ஆம் வீடு தனுசு குருவினுடைய வீடு. மிக மிக அற்புதங்களை செய்யக்கூடியவனாக 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மிராக்கிள் ஹேப்பன் அப்படின்வாங்க. மீன லக்னக்காரர்களுக்கு சூரியன் 10இல் இருப்பது, தனுசில் இருப்பது பல சந்தர்ப்பங்களில் மிராக்களை செய்யக்கூடியவனாக அமைந்திருப்பான். இதற்கடுத்து நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் நடுவில் சூரியன் இந்த இடங்கள் இருந்தால் நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்தான்னா அதை எப்படி இன்னும் மேன்மைப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பார்த்தோம். சூரியன் சார் எனக்கு வந்து சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கான். அதுவே இப்போ மீனத்தை எடுத்தோம்னா சூரியன் 6ஆம் இடம் மறைவுஸ்தானம், இப்போ 8ஆம் இடம் மறைவுஸ்தானம். ஆனாலும் அந்த இடம் இது நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. 6ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீடு, அற்புதங்களை செய்யக்கூடியது. 3ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, மைனஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி இடம்லாம் இருந்தால் நான் என்ன சார் சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சால் இன்னும் கொஞ்சம், அதாவது இப்போ நம்ம சில பேர் காரில் போவோம் இல்லையா, காருக்கு பல சந்தர்ப்பங்களில் ஸ்டெப்னி ஒன்று மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சில வண்டியில் ஸ்டெப்னியே வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆஃப் ஸ்டெப்னின்னு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டெப்னிக்கு ஒரு கிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு கிட்டை பல பேர் அதை வந்து
ரொம்ப அலட்சியம் பண்ணிடுறது. கிட்டு கையிலேயே இருக்காது. டூ வீலருக்கு எவ்வளோ பேர்கிட்ட டூ வீலர் கிட்டுன்னு கொடுக்குறோம், டூ வீலர் கிட்ட எவ்வளோ பேர் வண்டியிலே வச்சுருக்கோம், நம்ம வச்சுக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிட்டு தான் நமக்கு தேவை. மைனஸ் பாயிண்ட் சந்திரன் சூரியன் வந்து மைனஸில் இருக்கிற போது ஒரு கிட்டு நமக்கு தேவை. எப்பையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் வந்து ஒரு கிளியர் திங்கிங்கில் இருக்கணும். இதை செய்தால் நமக்கு மேன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அது தசாபுக்தி பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. தசாபுக்தி என்று வச்சு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலுமே சூரியன் ஏற்றம் தரக்கூடியவனாக இருக்கணும்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு வரணும் சார். சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் 10 தடவை திருப்பதி போயிட்டு வந்தோம், ஒன்றுமே மாறுதல் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கிராஃப் மைனஸில் போயிட்டே இருக்குச்சு. நீங்கள் 8 தடவை திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மைனஸில் போகாமல் அப்படியே ரீடைன் பண்ணுறது திருப்பதி. நான் அதை சொல்ல வரல. திருப்பதி போச்சு, திரும்பி வரைச்சி, திருப்பதி தனியாக போக இந்த ட்ராவல்ஸில் போனோம்னா அரிபரியில் போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அப்படி போனாலும் பரவாயில்ல. கீழே இறங்கிச்சு பத்மாவதி தாயாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில்னு இருக்குது. அந்த கோவிலுக்கு நம்ம சென்று தாமரை மலர்களால் அர்ச்சித்து, நம்முடைய நட்சத்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். அல்லது நம்முடைய நட்சத்திரம் இல்லை அப்படின்னாலும் சூரியனுக்கு உகந்த சண்டேவாக இருந்ததுன்னா பெட்டர். இதற்கடுத்து முக்கியமாக ராகு காலமாக இருந்தால் இன்னும் பெட்டர். இந்த காலங்களில் அந்த இடத்திற்கு நாம் சென்று அந்த சூரிய பகவானை, சூரிய நாராயணனாக வழிபடக்கூடியவன், அந்த சூரிய பகவானை நாம் சென்று வழிபடுதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நமக்கு இஷ்ட தெய்வங்களாக விளங்கக்கூடிய முருகன், பழனி முருகன், ஐயப்பன், பால ஐயப்பன் மலையில் இருக்கிறது. ஏன்னா மலை மேல் இருக்கக்கூடிய நமக்கு இஷ்ட தெய்வங்கள் அம்பாளாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ சிங்கேரி மடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், அதுக்கு சிங்கேரி மடத்துக்கு அந்த சிங்கேரிக்கு பக்கத்துலேயே இருக்குது கொரநாடு அப்படின்னு, அதுவும் மலை மேல் இருக்கக்கூடியது தான். எம்ஜிஆர் போயிட்டோட ரொம்ப நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த இடமும் மலை மேல் இருக்கக்கூடியது தான், அம்பாள் இருக்கக்கூடிய தலங்கள். இப்படி மலை மேல் இருக்கக்கூடிய தலங்கள் அந்த இடத்திற்கு நாம் சென்று வழிபட்டு வந்தோமே ஆனால், அந்த ஊருக்கு போகணும், அந்த ஸ்தலத்துக்கு போகணும், 2-3 மணி நேரம் இருக்கணும். முடிஞ்சால் நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி போகலாம், வேண்டுதலுக்காக போகலாம். அடுத்தது அந்த ஸ்தலத்தை ஒரு பிரதட்சணம் வருவது அப்படிங்கிறது மினிமம் 4 அல்லது 5 பிரதட்சணங்கள் மினிமம் வர வேண்டும். வலம் வந்து சுற்றிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்து நாம் வேண்டிக் கொண்டோமே ஆனால், நம்மளுக்கு தெரிஞ்சனா எந்த ஆதித்ய ஹிருதயம் சொன்னால் ரொம்ப பெட்டர் சார். இப்போ ஏதாவது மைனஸில் இருக்கும் அப்படின்னா 21 நாள் ஆதித்ய ஹிருதயம் சொல்லுதல், ரெகுலராக காலையில் ஏந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது அப்படின்னு. உடனே கேட்பாங்க, ஏன் சார் மலை மேல் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா, மலை மேலே முதல்ல சூரியனுடைய ஒளி அங்கே தான் சார் விழும். அதுவும் அந்த நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய இடத்திற்கு சூரியனுடைய ஒளி கடலோடம் இருக்கக்கூடிய, இப்போ திருச்செந்தூர் போகலாம், ஏன்னா முதல்ல விடக்கூடியது. அதுவே நீங்கள் வந்து வெஸ்டர்ன் காட்டில் இருக்கக்கூடிய கடலோரம் இருக்கக்கூடிய உடுப்பிக்கு போனால் முதல்ல வராது, கடலோரம் தான் இருக்குது, சூரிய ஒளி இருக்காது. அதனால தான் இந்த சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடங்கள், மலை மேல் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடும். இது 2வது விஷயம். 3வதாக நம்ம வீட்டிலேயே சூரிய காயத்ரி நம்ம சொல்லிட்டு வரலாம். சூரிய காயத்ரி சொல்வதல் அப்படிங்கிறது, அது சூரிய காயத்ரி தெரிஞ்சவர்கிட்ட ஒரு நிதானமாக நல்ல விஷயங்களை பதம் பிரித்து கற்றுக்கோங்க. அல்லது சூர்யாய போற்றி அப்படின்னு சூரியனுக்காக 108 தமிழிலேயே அர்ச்சனை இருக்குது. அந்த அர்ச்சனை சூரிய பகவானை வைத்து அர்ச்சனை செய்யலாம். இது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. அல்லது நவகிரகத்தில் சூரியனுடைய வீடு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த இடத்துல போய் சூரியனை தரிசனம் பண்ணலாம். இதையெல்லாம் நாம் செய்து வந்தோமே ஆனால், இதையெல்லாம் மீறி நமக்கு ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதிபதியை விட சூரியன் எங்கே இருக்கான்றதும் முக்கியம். அதற்கு ஏற்ற அந்த அதிபதி கூட அந்த தெய்வத்தோடு கூட, உதாரணத்திற்கு இப்போது சூரியன் வந்து விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்கு அங்கேயே லக்னத்திலேயே இருக்கான் சூரியன் அப்படின்னா, அந்த 1ஆம் வீட்டுக்கு உடையவனாக இருக்கிறார். அந்த 1ஆம் வீட்டுக்கு உடையவன் யார்? செவ்வாய். செவ்வாய்க்கு ஏற்றம் தரக்கூடியவன் அம்பாள், சுப்பிரமணியர் அல்லது நரசிம்மர். இந்த 3 பேரை நாம் சென்று வணங்கி வருகிறோம். இப்படி தரக்கூடியவனாக இருந்தால் ஏற்றம் பெறக்கூடியவர்களாக நாம் அமைந்திருப்போம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. அதாவது இந்த 12 லக்னத்திற்கும் சூரியன் இந்தந்த நேரங்களாக ஏற்றம்தான்,
இருந்தாலுமே எனக்கு சார் இது நீங்கள் சொன்னீங்க அதில் சரியாக வரலையே, இந்த இடத்துல தான் சூரியன் இருக்கான், ஆனால் எனக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்குது. அதற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மட்டுமே காரணம் அல்ல. இன்னும் பல ஜாதக கட்டங்களிலே குருவினுடைய தன்மை, சனியினுடைய தன்மை, மற்ற கிரகங்களுடைய தன்மையை வைத்துத்தான். இதற்கடுத்து இன்னும் ஒரு 2-3 விஷயம் இருக்குது சார். ஈர்ப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம சில பேர் சில ஜோசியர்கள் சொல்லி பார்த்தா டிகிரின்னு சொல்லுவாங்க. 13 டிகிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதற்குள்ளே ராகு இருந்தால் ராகுவாக ஈர்க்கப்பட்டவனாக சூரியன் இருப்பான். அதற்குள்ளே புதன் இருந்தால், புதன் உச்சம் பெற்றவனாக இருந்தால் சூரியனுடைய தன்மையை அஸ்தங்க தோஷம் இருந்தாலுமே குறைப்பவனாக இருப்பான். இப்படியெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் உண்டு சார். இது தவிர அப்படி பாகை அப்படின்னு சொல்லலை அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் இருக்கக்கூடிய கால் எதில் இருக்கான். சூரியன் வந்து கன்னியில் இருக்கான்னா சூரியன் எந்த காலில் நிற்கிறான். கன்னி அப்படிங்கிறது, அந்த கன்னி அப்படிங்கிறது உத்தரம், ஹஸ்தம், சித்திரை 3 பாதங்கள் இருக்குது. இந்த உத்தரம், ஹஸ்தை, சித்திரையில் எந்த பாதத்தில் இருக்கான் சூரியன் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்கணும். உத்தரம்னா சூரியனுடைய கால், அஸ்தம் அப்படின்னா சந்திரனுடைய கால், சித்திரை அப்படின்னா செவ்வாயினுடைய கால். அந்த இவன் நிற்கக்கூடிய கால் செவ்வாயினுடைய கால், அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கான. ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நிச்சயமாக நம்ம அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதற்கடுத்து ஒவ்வொரு கட்டம், அதாவது மேஷம் அப்படின்னா அதற்கு வலுவானவை என்னென்ன, மிதுனத்திற்கு வலுவானவை என்னென்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, மேஷத்திற்கு என்ன உரித்தது. இப்போது மேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேஷத்துக்கு என்ன, ரிஷபத்திற்கு என்ன அப்படின்னா மேஷத்திற்கு என்ன சைன், மேஷத்திற்கு என்ன உடல் இதுவாக என்ன, தலையா கண்ணா காதா, அது எதை சம்மந்தப்பட்டது. அடுத்தது குட்ஸ், எந்த கிரகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது அந்த கிரகத்திலே அங்கே வீட்டில் உச்சம் பெறக்கூடியவன் யார், நீச்சம் பெறக்கூடியவன் யார். அடுத்தது பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ், மேஷமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரிஷபமாக இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு லக்ஸூரியாக இருந்தோம்னா எப்படி இருக்கும், புவராக இருந்தோம்னா எப்படி இருக்கும். இப்படி ஒன்று இங்கே வீட்டையும் நம்ம அதிகமாக தெரிஞ்சு, இது வந்து சூரியனை மையமாக வைத்து 12 லக்னத்துக்கு சொன்னோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். மேலொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.